சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, விழுப்புரத்திலிருந்து ரவி என்பவர் கேட்கிறார், குலதெய்வம் என்றால் என்ன? சிவரகசியத்தில் இந்த கேள்விக்கு நாம் விடை அளித்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் குலதெய்வத்தை பற்றி சொல்வதில், அந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்பை நாம் சிந்திப்பதனாலேயே நமக்கு பல நன்மைகள் வரும். இப்போ என்னென்னா, குலம் அப்படிங்கிற வார்த்தை கொல்லியோ, அதுக்கு தொப்புள் கொடின்னு அர்த்தம். குலம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். குலம் அப்படின்னா வம்சம்னு அர்த்தம். இப்போ இந்த மூணு வார்த்தையும் ஒன்றா சேர்க்கணும். என்னன்னா, தொப்புள் கொடி வழியாக தொடருவது, அப்பா பையன் பேரன் அவனுக்கு பையன், அந்த மாதிரி வம்சமாக வரக்கூடிய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வம்சத்தினரால் வணங்கப்படுகிற தேவதை எதுவோ அதுக்கு குலதெய்வம் பேர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இனத்தவர்கள் மட்டுமே வணங்கக்கூடிய சுவாமி. அவர்களுக்கு மாத்திரம்தான் அது அனுகிரகம் பண்ணும். அந்த வம்சத்தோடு தொடர்பு இருக்கணும். அந்த வம்சத்தில் அந்த தொப்புள் கொடி தொடர்பு இருந்தால் மாத்திரம்தான் குலதெய்வம் அனுகிரகம் பண்ணும். அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு பூஜைக்கு போகும்போது வேறு குலதெய்வம் உடையவர்களே அழிச்சுன்னு போகக்கூடாது. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாததோடு மாத்திரம் இல்லை, யார் கூட அழிச்சுன்னு போகிறாலோ அவளுக்கு அது பிரச்சனையும் கூட. அதாவது தேவையான விஷயங்களை செய்யாமல் விடக்கூடாது, தேவை உள்ளதை செய்யாமல் இருக்கக்கூடாது, கரெக்டாக செய்யணும். அந்த மாதிரி இந்த விஷயம் என்ன நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, குலதெய்வத்துக்கு நம்ம பூஜைக்கு போகும்போது பிற குலதெய்வத்தை உடையவர்களே அழிச்சுன்னு போகக்கூடாது. அது ஒரு சாமானியமான கோயில் இல்லை. ஒரு இனத்தவருக்கு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மாத்திரம் க்ஷேமத்தை பண்ணக்கூடிய சுவாமிக்கு பேர் தான் குலதெய்வம்னு பேர். இந்த குலதெய்வத்துக்கு என்ன தனி அடையாளம்னா, அந்த ஊர் சொல்லும். அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு என்ன அடையாளம்னா, ஆவேசித்து பேசும். அதுக்கப்புறம் என்ன குலதெய்வத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால், சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ அப்படின்னு முக்திகள் சைவத்தில் 4 சொல்லியிருக்கா. அதில் சாலோக முக்தியை அடைந்தவர்கள் தான் குலதெய்வங்களாக வணங்கப்படுகிறவர்கள். சாலோக முக்தினா என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா என்னுடைய மூதாதையர்கள், உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய மூதாதையர்களுக்கு முன்னாடி இறைத்தன்மையை பெற்ற ஆன்மாக்கள் தான் குலதெய்வமாக இருக்காங்க. இறைவன் வாழுகிற இடத்திலே வாழ தகுதி உடையவர்கள், அதுதான் சாலோக முக்தின்னு பேர். இறைவனுடைய உருவத்தையே தான் பெற்றவர்கள், அது பேர் சாரூபம்னு பேர். சாமீபம் இறைவனுடைய அருகாமையில் இருப்பது. சாயுஜ்யம் இறைவனாகவே ஆவது, 4 வகை முக்தி. அதில் சாலோகம் என்று சொன்னால் இறைவனின் வாழுகிற அந்த பகுதியில் வசிக்கத்தக்கவர்கள், அங்கே எல்லா சௌக்கியமும் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளுடைய மூதாதையர்களில் யாரோ ஒருத்தர் தான் இந்த குலதெய்வமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறாங்க. இந்த குலதெய்வம் எப்பொழுதுமே ரெட்டையாக இருக்கும், ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம். ஒன்றுக்கு கண்டிப்பாக இந்த முடியை கொடுப்பா, ஒன்றுக்கு படையல் போடுவா. எந்த ஊரில் அவளுக்கு குலதெய்வமே அந்த ஊரில் தான் போய் சாமி கும்பிடணும். இப்போ அங்காளம்மன் இருக்குது அப்படின்னா, அதை கொட்டூர் அங்காளம்மன் தான் குலதெய்வம்னா கொட்டூருக்கு தான் போய் பூஜை பண்ணணும். சென்னையில் அங்காளம்மனுக்கு பூஜை பண்ணக்கூடாது. மேல்மலையனூரில் ஒரு அங்காளம்மன் இருக்குது, அதுக்கு பூஜை பண்ணக்கூடாது. யாராருக்கு எந்த ஊர் குலதெய்வமோ அந்த ஊர், ஏன்னா அந்த இனத்தவர்கள் அங்கே வாழ்ந்திருப்பார்கள், அங்கே நம்மளுடைய குடும்பம் இருந்திருக்கும். எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆரிஜின், அதாவது உங்களுடைய துவக்கம், உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே அதுதான் உங்களுடைய துவக்கம். அந்த வம்சத்துலேயே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, புடிமண் எடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த புடிமண் எடுத்தவங்க மாத்திரம்தான் மீண்டும் அந்த பழைய குலதெய்வத்தை போய் பார்க்கக்கூடாது. சில பேர் குலதெய்வமே இருக்காரு, வீட்டிலையே கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. கொல்லையில் இருக்கும், கல் நட்டு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதேமாதிரி குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை பண்ணணும், தொடர்ந்து பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வீடுகளில் ஆபத்து சம்பத்து
ஆபத்து வந்தாலும் சரி, சம்பத்து, சில சிறப்பான செயல்களாக இருந்தாலும் சரி, முதல் மரியாதை குலதெய்வத்துக்கு செய்யணும். இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட இந்த குலதெய்வம் என்ன பண்ணுன்னா, நமக்கு எதை பண்ணாதுன்னு அர்த்தம். இந்த உடல் சுவாசம் மூச்சு வந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா குலதெய்வத்தில் தொட்டில் கட்டணும். எல்லா குலதெய்வமும், எந்த குலதெய்வக்காராளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தால் தொட்டில் கட்டணும். ஒருத்தர் இறந்து போனால் ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது. குழந்தை பிறந்தா நாம் அங்கே போவோம், இறந்தால் சுவாமி அந்த களத்துக்கு வரும். அதனால தான் கோயிலில் போய் அங்கே போய் தரிசனம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குலத்திற்கு மட்டும் நன்மை செய்யக்கூடிய, குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு நன்மை செய்யக்கூடிய, ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை அவனுக்கு என்னென்ன வாழ்வியல் தேவையோ அத்தனைகளையும் செய்ய வல்லது. அது எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அதை போக்கும். வாரிசை கொடுக்கறது, கடன் நிவர்த்தி பண்ணுறது, வியாதி இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, செல்வத்தை கொடுக்கறது, குலத்தை விளங்க செய்கிறது, இது எல்லாமே இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால தான். அப்படிப்பட்ட அந்த அனுகிரகத்தை பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். ஏன்னா மூதாதையர்களில் ஒருத்தர் தானே இருப்பாங்க. சில பேர் மாரியம்மன்பாங்க, காளியம்மன்பாங்க, பாஞ்சம்மன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த 2 குலதெய்வத்தில் ஏதாவது ஒரு குலதெய்வம் வாமாச்சாரம் உடையதாக இருக்கும். வாமாச்சாரம்னா உயிர் பலியிட்டு வழிபாட்டு முறையை வைத்திருப்பார்கள். சில பேருக்கு உயிர் பலியிட்டு டெய்லியே சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும், மாமிசம் சாப்பிட்ற வழக்கம் இருக்கும். அவளுக்கு பார்த்திங்கன்னா பால்முனின்னு சொல்லக்கூடிய பரம சைவமாக இருக்கக்கூடிய சாமியை குலதெய்வமாக வச்சுருப்பான். முரண்பாடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 குலதெய்வம் இருக்கிறது. இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்தோமே ஆனால் நம் குலம் விளங்கும், நாம் விளங்குவோம், நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதை தான் குலதெய்வம்னு சொல்கிறோம்.